குட்டி vlog. இதுவும் கிச்சன் கிளீனிங் vlog தான். நார்மலாவே கிச்சன் மேல இருந்து தான் கிளீன் பண்ணுவோம். மேல இருந்து கிளீன் பண்ணா எல்லா குப்பையும் வந்து கீழே விழுந்துரும். கிச்சன் லைனர்லாம் வந்து மூவ் ஆகாம இருக்கிறதுக்கு ஸ்டிக்கர் போட்டு ஒட்டியிருந்தேன். அது கட் பண்ண பேப்பர்ஸ் எல்லாம் வந்து கிளீன் பண்ணிட்டு வீக்லி ஒன்ஸ் வந்து கிச்சன் டாப் கிளீன் பண்றதால இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமா இல்லை. மேல இருந்து கிளீன் பண்ணும் போது விழுந்த குப்பையை மட்டும் மாறிட்டு ஒரு டைம் சோப் போட்டு வாஷ் பண்ணியாச்சு. நார்மலா கேஸ் ஸ்டவ்மே டெய்லி ஒரு டைம் ஆவது வந்து தொடச்சு விட்டுருவோம். ஆனா பர்னர் கிளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இந்த டிப்பை வந்து யூடியூப் வீடியோல தான் பார்த்திருந்தேன். பர்னர் எல்லாமே சுடு தண்ணியில ஊற வச்சுட்டு 2 பேக்கெட் ஈனோ, 1/2 எலுமிச்சம்பழம் ஓவர் நைட் சோப் பண்ணி விட்டுட்டு காலையில நார்மல் சோப் லிக்விட்ல வாஷ் பண்ணி எடுத்தாலே பழையது பாக்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லாவே கிளீன் ஆயிருந்துச்சு. இட்லி மிளகாய் பொடி வீட்டுல காலி. சோ ஃப்ரெஷ்ஷா இட்லி மிளகாய் பொடி அரைச்சிட்டு லாஸ்ட் நைட் உருளைக்கிழங்கு மசால் செஞ்சிருந்தேன். அதை வந்து பணியாரத்துக்குள்ள ஸ்டஃப் பண்ணி இந்த மாதிரி செஞ்சிருந்தேன். மசாலா தோசை மாதிரி மசாலா பணியாரம் சூப்பராகவே இருந்தது. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.